அவங்க படிச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்டை பத்தியே போதுமான அறிவு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு விமர்சனத்தை கவர்னர் ரவி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னால் கிளம்பி வருவதற்கு ஒரு கூட்டம் வந்து வட மாநிலங்களிலே வருகிறதே, தமிழ்நாட்டிலே எவனும் கிளம்ப மாட்டேங்கிறானே. உங்களை போல முட்டாள்களாக தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்கள் படித்தவர்கள் இல்லையே என்கிற வருத்தம் எங்களுக்கு புரிகிறது. 350 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவுரங்கசீப்புக்கு வந்து கல்லறையை உடைக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டா கிளம்பி வர்றதுக்கு அங்கே முட்டாள்கள் தயாரா இருக்கிறானே, சங்கிகள் தயாரா இருக்கிறானே. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புக்கு என்ன வழி இருக்கிறது என்று கேட்கிறானே, ஐடி பார்க்கில் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான், உயர் கல்விக்கு தயாராக இருக்கான். இங்கே இருக்கிறவனெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் ஈடுபடுறான். ஏறத்தாழ 80-90 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோட்டத்திலே, மான்கள் விளையாடுகிற தோட்டத்தில் சொகுசு பங்களாவிலே வசித்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலை திட்டத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இவருக்கு என்ன லாபம் இருக்கும், இவருக்கு என்ன நோக்கம் இருக்கும் நினைக்கிறீங்க? இவருக்கு தனிப்பட்ட நோக்கம் எல்லாம் கிடையாது. இவர் வந்து ஏவி விடப்பட்ட அம்பு. அடியாளுக்கு என்ன தனியா நோக்கம் இருக்கும்? கூலிப்படையில வேலை செய்யணும் ஒருத்தன், யார் ஏவி விடுவார்களோ அவர்களுக்காக வேலை செய்யறவங்க என்ன அதுவும் அடியாள் வேலை பார்க்கறதுன்னு சொல்றோம். நம்ம RSSக்கு அடியாள் வேலை பார்க்கக்கூடியவர்கள் யாருக்குமே வந்து சொந்த புத்தி இருக்காது. ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து சமீபத்தில் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து இழிவா பேசிட்டாரு. இந்த மாதிரி ஆட்களை வந்து அறிவார்ந்த ஒரு குழு வந்து அரசியல் இயக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகும். எல்லாரும் முட்டாள்களாக ஒரு கட்சியில் இருந்தாங்கன்னா அந்த கட்சி முன்னுக்கு வராது என்பதற்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு சமகால சாட்சியமா இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7000க்கும் மேற்பட்ட PhD ஸ்காலர்ஸ் வந்து ஒரு வருடத்துக்கு மட்டுமே வந்து வெளியாகிறாங்க. ஆனால் வந்து அந்த ஸ்காலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போதுமான திறமை இல்லை, போதுமான அந்த அந்த அவங்க படிச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்டை பற்றியே போதுமான அறிவு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு விமர்சனத்தை கவர்னர் ரவி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பெரிய விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய பார்வையில் இந்த கருத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டிலே இருந்து படித்தவர்கள், உயர்கல்வி படித்தவர்கள் உலக நாடுகளிலே உச்சமாக திகழ்கிற எல்லா நாடுகளின் ஐரோப்பிய நாடுகளிலே இருந்து அத்தனை நாடுகளிலேயும் மருத்துவர்களாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்களாக இருக்கிறார்கள். உலக நாடுகளிலே எல்லாம் உயர் பொறுப்புகள் வகிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, தலை சிறந்த மருத்துவர்களாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரிய நகரங்களிலே வேலை செய்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் எவ்வளவு பெரிய மேதமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உலக நாடுகளே ஒப்புக்கொள்ளும். எனவே எங்கோ இருந்து பீகாரில் இருந்து வந்து நாகாலாந்தில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒருவர் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை குறித்து தவறாக பேசினீர்கள், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை குறித்து தவறாக பேசுகிறீர்கள், தமிழ்நாட்டின் தலைவர்கள் குறித்து தப்பாக பேசுகிறீர்கள், திருவள்ளுவர் சனாதனத்தை வளர்க்க பாடுபட்டார் என்று அப்பட்டமான பொய்களை சொல்லுகிறீர்கள், வள்ளலார் வந்து சனாதனத்தை வளர்க்க பாடுபட்டார் என்று சொல்லுகிறீர்கள். உங்களைப் போல முட்டாள்களாக தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்கள் படித்தவர்கள் இல்லையே என்கிற வருத்தம் எங்களுக்கு புரிகிறது. பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னால் கிளம்பி வருவதற்கு ஒரு கூட்டம் வந்து வட மாநிலங்களிலே வருகிறதே, தமிழ்நாட்டிலே எவனும் கிளம்ப மாட்டேங்கிறானே. 350 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவுரங்கசீப்புக்கு வந்து கல்லறையை உடைக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டா கிளம்பி வர்றதுக்கு அங்கே முட்டாள்கள் தயாரா இருக்கிறானே, சங்கிகள் தயாரா இருக்கிறானே. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புக்கு என்ன வழி இருக்கிறது என்று கேட்கிறானே, ஐடி பார்க்கில் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான், உயர் கல்விக்கு தயாராக இருக்கான். இங்கே இருக்கிறவனெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் ஈடுபடுறான். மூட நம்பிக்கைக்கு பின்னால் அணிதிரள மறுக்கிறான். அந்த ஊரில் விழுந்து சாமி கும்பிட்றான், பெரியாரை பற்றி பேசினா கட்டும் கோபம் அடைகிறான் அந்த ஊரில் என்பது போன்று இந்த மண்ணிலே பக்தியின் பெயரால் மக்களை மூட நம்பிக்கையிலே ஆழ்த்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற காரணத்தினால ஒன்றிய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட ஒரு போஸ்ட்மேன், இவர் ஆளுநர் என்று பெயர் சொல்லிக் கொள்கிறார். தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்திலே ஏறத்தாழ 80-90 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோட்டத்திலே, மான்கள் விளையாடுகிற தோட்டத்தில் சொகுசு பங்களாவிலே வசித்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலை திட்டத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள் எல்லாமே கல்வியை சார்ந்த ஒரு கருத்துக்களாக தான் சார் இருக்கு. அதாவது அதை விமர்சிக்கிற வகையிலையோ இல்ல கல்விக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிற வகையில, அதாவது அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுதான் அப்படின்னு அந்த கருத்தா இருக்கட்டும், இப்போ தற்போது பட்டதாரிகளை குறித்து அவர்களுடைய அறிவு குறித்து பேசக்கூடிய அந்த கருத்தா இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து கல்வி சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? ஏன் கல்வியை அதாவது ஆன்மீகத்தை மக்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது ஒன்று இருக்கிறது. ஆன்மீகம் என்பது சக மனிதன் மீது செலுத்துகிற அன்பு என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். வட மாநிலங்களை பொறுத்தவரையிலே ஆன்மீகம் என்பது மதவெறியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மசூதியின் மீது ஏறி அதனுடைய கோபுரத்திலே போய் காவி கொடியை கட்டுவதுதான் ஆன்மீகம் என்று அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மசூதியை திறக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என்று, தங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு ஆலயத்தை திறக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தாய்மாமன் சீரெடுத்துட்டு போறது போல பரிசு பொருட்களோடு அதை பாராட்டுவதற்கு போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய இங்கே நல்லிணக்கம் நிலவுகிறது.
எனவே ஆன்மீகம் குறித்த புரிதல் என்பது வடநாட்டிலே இருக்கக்கூடிய புரிதல் என்பது வேறு, தென்னகத்திலே வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய புரிதல் என்பது வேறு, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய புரிதல் என்பது வேறு. எனவே வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய காட்டு மிராண்டி தனங்களை, சங்கிகளினுடைய அயோக்கியத்தனங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்கவே முடியவில்லை. அப்படி உருவாக்குவதற்கு அடிப்படையாக தடையாக இருப்பது எது என்று சொன்னால் அவர்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, அவர்களுக்கு சமூக நீதி பார்வை இருக்கிறது, அவர்களுக்கு தெளிவான கல்வி இருக்கிறது. இங்கு எழுத படிக்க தெரியாதவர்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு அறிவு இருக்கிறது. எனவே அவன் வந்து மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ படிப்பான். ஆனால் புஷ்பக விமானத்தில் தான் எல்லாரும் போனாங்கங்கிறதுக்காக புஷ்ப விமானத்தை வந்து போனது உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு கற்பனை கதைகளுக்கும் இதிகாசத்திலே சொல்லப்பட்டதற்கும் புராணங்களிலே சொல்லப்பட்டதற்கும் அன்றாட வாழ்க்கைக்குமான வித்தியாசத்தை அவனுக்கு தெரிந்து வைத்திருக்கிறான். ஒரு சாதாரண ஆளை பற்றி பேசும்போது சொல்லுவான், இவர் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர் இவர் அப்படிம்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹரிச்சந்திரன் மாதிரி ஒருத்தன் பொய் பேசுவது, பொய்யே பேசாமல் ஒருத்தன் வாழ முடியாது, இவன் ஓவரா சீன் போடுறான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே அவன் சொல்கிறான். அப்போ யதார்த்தத்திற்கும் கற்பனைக்குமான வித்தியாசத்தை தெரிந்து வைத்திருப்பது மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆன்மீகத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். கவர்னர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கும் தமிழகத்துக்கும் ஒரு மீடியேட்டரா இருந்து செயல்படுறாரு. இங்க இருந்து எல்லா தகவல்களையும் அவங்க சொல்லக்கூடியதை இங்க செய்யறாரு அப்படின்றத நீங்க பதிவு பண்ணீங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும் சார்? அது பதிவு பண்றது மூலமாக இவருக்கு என்ன லாபம் இருக்கும், இவருக்கு என்ன நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவருக்கு தனிப்பட்ட நோக்கம் எல்லாம் கிடையாது. இவர் வந்து ஏவி விடப்பட்ட அம்பு. அடியாளுக்கு என்ன தனியா நோக்கம் இருக்கும்? இப்போ கூலிப்படையில வேலை செய்யணும் ஒருத்தன், ஒரு ஆளை குத்தி கொலை செய்ய வர்றான் அப்படின்னா அவனுக்கு அந்த யாரை குத்துறானோ அவனுக்கு ஏதாவது பகை இருக்குமா, முன்விரோதம் இருக்குமா? இருக்காது. யார் ஏவி விடுவார்களோ அவர்களுக்காக வேலை செய்கிறவங்க என்ன, அதுவும் அடியார் வேலை பார்க்கறதுன்னு சொல்கிறோம். நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு அடியார் வேலை பார்க்கக்கூடியவர்கள் யாருக்குமே வந்து சொந்த புத்தி இருக்காது. ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து சமீபத்தில் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து இழிவா பேசிட்டாரு, அது வந்து வேணுமெனே வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில செய்திகளானது வெளியாகி அது பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்துது. இது தாவேகா விஜய் அவர்களுக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஆதவர்ஜுனா போற போக்கில் அடிச்ச கமாண்ட் வந்து விஜய் சொல்லி தான் அடிச்சாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து இவரா கேஷுவலா பேசுறாரு. அவருக்கு தெரிந்து ரெக்கார்ட் பண்றாங்களா தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறாங்களாங்கிறது அவர் உறுதி செய்ய முடியாது. ஒருவேளை சில பேர் கூட நடக்கிறவங்க கூட சும்மா நான் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அது வெளியில் வருங்கிறது எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ ஆஃப் த ரெக்கார்டில் பல பேர் ஒருத்தரை பற்றி பேசுவாங்க, பர்சனலாக ஒரு அபிப்பிராயம் இருக்கும், பொது கருத்து என்று வருகிற போது வேறொரு கருத்து சொல்லுவாங்க. இது எல்லா மனிதனுக்குமே வந்து இரட்டையான ஒரு குணங்கள் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்று இருக்குங்கிறது எல்லாருக்குமான ஒரு பொதுவான விஷயம்தான். ஆனால் வந்து ஆதவர்ஜுனா வந்து எடப்பாடி பழனிசாமி குறித்து இழிவாக பேசியது இருக்குல்ல, அதை பேசுவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா, அருகதை இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. என்னதான் ஓபிஎஸ் அணி என்றெல்லாம் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கும் எடப்பாடிக்கு பின்னால் வந்து 63 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அதிமுக சார்ந்து 66 எம்எல்ஏக்கள், இவரோட இருக்கிறவங்க 63 பேர். பாஜகவிலே இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் அதிமுக கூட்டணியினால் வென்றவர்கள். அப்போ எப்படி போனாலும் ஒரு 70 எம்எல்ஏக்களை வந்து இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு பின்னால், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், சாத்தான்குளத்திலே நடந்த படுகொலை சம்பவம் போன்றதெல்லாம் நிகழ்ந்ததற்கு பின்பும் கூட, அரசுக்கு எத்தனையோ கெட்ட பேர் இருந்த பின்பும் கூட, பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததனால் அவருக்கு ஏற்படக்கூடிய பாதகங்களுக்கு பின்னால் கூட 70 எம்எல்ஏக்களை பெறக்கூடிய வல்லமை வந்து வலிமை அதிமுக என்கிற கட்சிக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து வந்து அரசியல் களத்திலே இன்றைக்கும் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவருக்கென்று ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது. கடந்த தேர்தலிலே கூட அவர் ஒரு 20% வாக்கு வங்கி நிரூபித்திருக்கிறார். இந்த 20% வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லாமல் புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க, இந்த சரியாக மீசம் முளைக்காதவங்கலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி முளைச்சி 3 இலை விடாத இவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து அப்படி வந்துடுவோம் இப்படி வந்துடும் கனவு காண்கிறார். அது முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்திலே விஜய் இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் பதவி வகித்திருக்கிறார். 2 எப்படி ஒன்றாகும்? நீ வந்து முதலமைச்சராக ஆசைப்படுபவனும் முதலமைச்சர் பதவியை அனுபவித்தவனும் எப்படி சமமாக முடியும்? இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுறதுக்கு வந்து உள்நோக்கம் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தாவேகாவில் இருக்கிறாருன்ற பெயர் தான், ஆனா வந்து திமுகவுக்கு தான் அவர் செயல்படுறாரு. தாவேகாவில் ஸ்லீப்பர் செல் போல செயல்படுறாரு ஆதவர்ஜுனா அப்படின்ற கருத்துக்களானது சமீபத்தில் இணையதளங்கள் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து அதிமுகவை வந்து விமர்சிப்பதன் மூலம் அதிமுக தாவேகா கூட்டணி வந்து நிகழாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாருன்ற ஒரு கருத்து. இல்லை, இதெல்லாம் ஒரு கற்பனையான வாதம், அப்படிலாம் கிடையாது. அவர் திமுக குறித்து மிக மோசமாக பேசுறாரு. திமுகவில் வந்து அவர் எப்படியாவது கூட்டணியிலே வந்து அங்கே அவர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக அவர் தேர்தல் பணியாற்றியவர். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர் அங்கே பணியாற்றியவர். திமுகவுக்கு வேண்டப்பட்டவர் தான் அவர்.
அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சில கணக்குகள் வைத்துக்கொண்டு அந்த கட்சியில் வந்து பெரிய பொறுப்புகளுக்கு வர முடியாது என்பதற்காக திமுகவை விட்டு வெளியேறி விசிகா பக்கம் போனார். விசிகாவிலே நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு கடுமையான முயற்சி எடுத்தார். 3 தொகுதிகளை கூட திருமாவளவன் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணியில் கேட்டார். அதிலே வந்து இவருக்கு ஒன்று கொடுப்பதாக கூட பேச்சுவார்த்தை நிகழ்ந்தது. அப்படி ஒன்று நடக்கவில்லை. அதற்கு பின்பு விசிகாவிலே இருந்து கொண்டே திமுக கூட்டணியை உடைப்பதற்கு அவர் வேலை செய்தார். மிக மோசமான விமர்சனங்களை எல்லாம் வைத்தார். அதனால்தான் அவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எனவே இப்பொழுது விஜயை ஒழித்து கட்டுகிற வேலையைத்தான் அவர் செய்கிறாரே தவிர திமுகவை வந்து ஆதவர்ஜுனாவால் ஒழித்து கட்ட முடியாது. விஜயை ஒழித்து கட்டுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு வேற ஒரு இடத்துல அவர் சாதகமாக இருக்கணும். இல்லை, தன்னை வந்து முதன்மைப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி சில பேர் என்ன செய்வான்னா கட்சி நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட மாட்டான். கட்சியினுடைய கோட்பாடுகளுக்கோ கட்சியினுடைய கட்டுப்பாடுகளுக்கோ கட்சியினுடைய நிபந்தனைகளுக்கோ எந்த வகையிலையும் பொருந்தாம தான் தோன்றித்தனமாக பேசுகிறவர்கள் எந்த கட்சியிலையுமே இருக்க முடியாது. ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையில் வந்து எல்லாமே 100 நாள் வேலை திட்டம் மாதிரி தான். இப்பொழுது அவர் இங்கே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி பேசினதுக்கு இப்போ வருத்தம் தெரிவித்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது வந்து விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போய் அவருடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை முழுமையாக மறுக்கிறாரு. விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு காலும் பண்ணி பேசல, அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, எடப்பாடிக்கு தனிப்பட்ட முறையில் பேசவில்லையே தவிர வருத்தம் தெரிவிக்கவில்லையே தவிர அது இப்படி பேசியதற்கு நடவடிக்கை எடுத்தோம், நீங்கள் இனிமேல் அப்படி பேசக்கூடாதுங்கிறத நாங்கள் எங்கள் கட்சிக்குள்ளே பேசிக்கிட்டோங்கிறதான் அதுக்கு அர்த்தமே தவிர வருத்தம் தெரிவிப்பது என்பது அப்படி அர்த்தம் அல்ல. அதனால் ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்பதை விசிகாவிலே ஒரு முறை நிரூபித்து விட்டார். இப்பொழுது விஜய் கூட்டணி வந்து அதிமுக கூட்டணியோடு சேர வேண்டும் என்கிற கனவிலே பல பேர் இருக்கிறார்கள். அந்த கனவிலே மண்ணள்ளி போடுகிற வேலையை தான் ஆதவர்ஜுனா இங்கே உட்கார்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஆதவர்ஜுனா போகிற இடமெல்லாம் அரசியலிலே 0 தான் வருமே தவிர எந்த ராஜ்யத்தையும் ஆள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போல அவருடைய நடவடிக்கை மிக தவறானது. இப்போ இறுதியா ஒரு கேள்வி சார், அதாவது ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுறாருன்னா அது அவரை மட்டும் சாரும், ஆனா அவருடைய சேர்ந்து அதுக்கு என்கரேஜ்மெண்டா இருந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களும் அதை கேட்டு அதையுமே அவருமே வந்து இசைந்து கொடுத்துட்டு தான் இருந்தாரு. அப்படி இருக்கும்பொழுது அப்ப இது கட்சிக்கு பொறுப்பேற்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது புசி ஆனந்திற்கு ஏற்கனவே மூளை கிடையாது, போதிய அரசியல் அறிவு கிடையாது. எல்லாருமே வந்து அந்த சாயங்காலம் போனீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எங்கேயாவது கிளாம்பாக்கம்லாம் போனீங்கன்னா இந்த டிக்கெட்டுக்கு ஆள் ஏற்றி விடுறதுக்கு ஆளுங்க மீடியேட்டர் நிற்பான், ஏஜென்ட்டுக்கு நிற்பான். ஒரு பஸ்ஸுக்கும் வாங்க எங்கள் வண்டியில் ஏறுங்க, 500 தான் திருச்சியில் கொண்டு இறக்கி விட்றேன், 800 தான் மதுரையில் கொண்டு இறக்கி விட்றேன் அப்படின்னு கூவி கூப்பிடுவாங்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும். அந்த மாதிரி ஒரு மீடியேட்டர் வேலையை தான் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அரசியல் தலைவருக்கான எந்த சித்தாந்தமோ எந்த களப்பணியோ நீண்ட தூர பார்வையோ சமூக விடுதலையோ பெண் விடுதலையோ ஒரு நீண்ட கால திட்டங்களோ எதுவுமே கிடையாது. சினிமாவில் விஜய் நடிச்சிட்டாரு, 150 படத்துக்கு மேலே நடிச்சிட்டாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவரை பார்த்தா மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அதனால் அவர் உடனே முதலமைச்சர் ஆயிடுவார். ஜனநாயகம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவார், நேராக முதலமைச்சர் ஆயிடுவார். நம்மெல்லாம் மந்திரி ஆயிடுவோம்னு நினைக்கக்கூடிய மடையர்களின் கூட்டம் இது, முட்டாள்களின் கூட்டம். அதனால் தராதரம் தெரியாமல் இந்த நாய்க்கு வந்து செக்கது செவலிங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தராதரம் இல்லாமல் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை விமர்சிக்கிறார். நம்ம தராதரம் இல்லைன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க சார். ஆனால் இப்போ அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்றது வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குன்ற ஒரு பார்வையை முன்வைக்கல. அதை கெடுப்பதற்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ஆமாம், அதை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்து அறிவார்ந்த ஒரு குழு வந்து அரசியலை இயக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகும். எல்லாரும் முட்டாள்களாக ஒரு கட்சியில் இருந்தாங்கன்னா அந்த கட்சி முன்னுக்கு வராது என்பதற்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு சமகால சாட்சியமாக இருக்கு. ஓகே சார், தாவேகாவின் அரசியல் குறித்தும் கவர்னர் அவர்களினுடைய கருத்து குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.